வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 10ஆம் தேதி புதன்கிழமை, ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற நம்பரை மட்டும் இன்னைக்கு நீங்க பயன்படுத்தினாலே போதும், கட்டுக்கட்டா பணம் சேர ஆரம்பிக்கும். ₹1 கடன் கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் முழுமையா அடையும். அது மட்டும் இல்லாம ஒரே கல்லுல 6 மாங்காய்னு நான் உங்களுக்கு தம்ப்நெயில்ல கொடுத்திருக்கேன். இதற்கான விளக்கத்தையும் இந்த வீடியோலயே அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு அற்புதமான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்திலையும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான ரூல்ஸுமே கிடையாது. இப்ப நமக்கு ஆஷாட நவராத்திரி இருக்கு. இந்த ஆஷாட நவராத்திரி வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் நமக்கு வரும். இந்த ஆஷாட நவராத்திரி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்தது. இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம். நாம கேட்ட வரத்தை மனம் குளிர்ந்து நம்ம வாராகி அம்மா இந்த நாள்ல நமக்கு அள்ளி தருவாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாம கேட்ட வரம் உடனடியா கிடைக்கிறதுக்கு வெற்றிலைய வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி அதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, பணத்தை வசியம் செய்யறதுக்கு குங்குமத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு பத்தி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தியும், அந்த பணவசிய நேரத்துல பணத்தை ஈர்க்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் 3வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து 4வது வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ரகசிய பரிகாரம். யாருக்குமே தெரியாம, யாருக்கிட்டையும் சொல்லாம அரிசியில மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பொருள், அதாவது பணத்தை ஈர்க்கிறதுக்கு நாம மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி 4வது வீடியோல சொல்லியிருக்கேன். அடுத்ததா 5வது வீடியோல உப்ப வச்சு கைய தேய்ச்சு கழுவ வேண்டிய ஒரு அற்புதமான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி சொல்லியிருக்கேன். இப்படி 5 பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 5 பரிகாரங்கள்ல உங்களால எது முடியுமோ அந்த பரிகாரத்தை இந்த நாள்ல நீங்க தவறாம செய்யுங்க. ஏன்னா இந்த நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கிறனால இந்த நாளை எல்லாருமே பயன்படுத்திக்கணுங்கிற நோக்கத்தோட இத்தனை பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். உங்களால எந்த பரிகாரத்தை செய்ய முடியுமோ அதை முழு நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும். சரி, இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே பணவசியத்துக்கான பதிவு தான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பரை கொடுக்க போறேன். அந்த ஏஞ்சல் நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். இந்த ஏஞ்சல் நம்பருக்கும் இன்னைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு தேதி பாத்தீங்கன்னா 10. இந்த 10ல இருக்கக்கூடிய 1ஐயும் 0ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 1ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா ஜூலை மாசம், அதாவது 7வது மாசம், வருஷம் 2024. இதுல இருக்கக்கூடிய 224 இத சேர்க்கும் போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். ஆக மொத்தம் 781ங்கிற ஏஞ்சல் நம்பர் இன்னைக்கு தேதியில நமக்கு வருது. இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி உங்களுக்கு யாருமே இதுவரைக்கும் சொல்லிருக்க மாட்டாங்க. ஏஞ்சல் கேஷியலோட நம்பர் தான் இது. நாம பொதுவா 520ன்னு ஒரு ஏஞ்சல் நம்பர் கொடுக்கறோம். இது ஒரு ஏஞ்சலோட கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த 781ங்கிற ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா ஏஞ்சல் கேஷியலோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த ஏஞ்சல் நம்பரை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் விஷயம், இந்த ஏஞ்சல் நம்பரை நாம பயன்படுத்தும் போது நமக்கு அபரிமிதமான பண வரவு ஏற்படும். 2வதா, நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை ஒரு மேஜிக் மாதிரி குறையும்னே சொல்லலாம். இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் படிப்படியா குறையறத நீங்க நிச்சயமா பாப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் தான் இது. அடுத்து 3வது பாத்தீங்கன்னா, இக்கட்டான சூழ்நிலையில நாம சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தினோம்னா
உடனடியா நமக்கு தேவையான உதவி கரெக்டான ஆள்கிட்ட இருந்து வந்து சேரும். அடுத்து 4வது விஷயம் பாத்தீங்கன்னா, இது எனக்கு நடக்கவே நடக்காதான்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை நீங்க வெறுத்து போய் விட்டுருப்பீங்க. உதாரணத்துக்கு நாம கடன் பிரச்சனையே கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி குழந்தை பாக்கியம், திருமணம், இப்படி இது ஏன் நமக்கு தள்ளி தள்ளி போகுது, என்னதான் காரணம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வெறுத்து போய் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க பயன்படுத்தும் போது இன்ஸ்டன்டா உங்களுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க போக வேண்டிய கரெக்டான பாதை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அடுத்த 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏஞ்சல் நம்பரை நாம யூஸ் பண்ணும் போது நமக்கு இருக்கக்கூடிய குழப்பத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதை செய்யறதா அது செய்யறதா, இது கரெக்டா அது கரெக்டான்னு சொல்லி பல நேரங்கள்ல நாம ஒரு சில விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம். அந்த டைம்ல ஒரு நல்ல தெளிவை இந்த ஏஞ்சல் நம்பர் கொடுக்கும். அடுத்ததா 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேனிஃபெஸ்டேஷனை வேகப்படுத்துறதுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது நாம ஏதோ ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியையோ வழிபாடையோ செஞ்சிருப்போம். அந்த ஈர்ப்பு விதி பயிற்சியும் அந்த வழிபாடும் சீக்கிரமா வேகமா வேலை செய்யறதுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இததான் ஒரே கல்லுல 6 மாங்காய்னு சொல்லி நான் உங்களுக்கு தம்ப்நெயில்ல கொடுத்திருக்கேன். அதாவது இந்த ஒரே ஏஞ்சல் நம்பர் 6 விதங்கள்ல நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஏஞ்சல் நம்பர் நம்மளோட ஆக்ஞா சக்கரம், அதாவது 3rd ஐ சக்கராவோட கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம 2 நெற்றி புருவங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சக்கரத்தை தான் நாம ஆக்ஞா சக்கரான்னு சொல்லுவோம். இந்த ஆக்ஞா சக்கராவோட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் தான் இது. இந்த ஏஞ்சல் நம்பரை நாம பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல தெளிவும் புரிதலும் ஏற்படும். சரி, இப்போ இந்த ஏஞ்சல் நம்பரை இன்னைக்கு நாம எப்படி பயன்படுத்த போறோம்னு பாத்தீங்கன்னா, மொதல் விஷயம் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும், 2வது கடன் தீர்றதுக்காகவும், 3வது விஷயம் இன்னைக்கு காலையில நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரம் செஞ்சவங்க அந்த பரிகாரத்துக்கான ரிசல்ட் வேகமா கிடைக்கிறதுக்காகவும், அதாவது அந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை ட்ரிகர் பண்றதுக்காகவும் இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம யூஸ் பண்ண போறோம். அது எப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப பெருசாலாம் செய்ய வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். இப்போ இன்னைக்கு காலையில நான் கொடுத்திருக்கக்கூடிய வீடியோல பணத்தை ஈர்க்கிறதுக்கு 3 ஸ்டெப்ல ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். முதல் ஸ்டெப்பா உப்பை வச்சு கைகளை தேய்ச்சி கழுவணும். 2வது ஸ்டெப் அதுல கொடுத்திருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை வரையணும். 3வது ஸ்டெப் என்னங்கிறது அந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க. இப்ப இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லி இருக்கக்கூடிய 781 இந்த ஏஞ்சல் நம்பரை அந்த சிஜில் சிம்பலுக்கு கீழே எழுதிக்கோங்க. இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த சிஜில் சிம்பலை பணவரவு அதிகரிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த வகையில அந்த மேனிஃபெஸ்டேஷனை நமக்கு ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். அதாவது அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை வேகப்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா இந்த 781ங்கிற ஏஞ்சல் நம்பரே நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையையும் தீரும். ஒரே சமயத்துல 3 விதமா இந்த ஏஞ்சல் நம்பர் இன்னைக்கு நமக்கு வேலை செய்யும். முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகியம்மா கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த சிஜில் சிம்பலுக்கு கீழே இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதி வச்சுக்கோங்க. இப்படி எழுதுறதுக்கு நீங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, இது 2ல எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எப்ப அழிக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க. இந்த நாள் ஃபுல்லா இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படியே உங்க கையில இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. நீங்களா வாஷ் பண்ண வேண்டாம். ஒண்ணு, இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்க வேலை செய்யும் போது தானா அழிஞ்சிட்டா திரும்பியும் ஒரு தடவை எழுதி வைங்க. அந்த சிஜில் சிம்பல் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோல நான் சொல்லியிருக்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு இந்த நம்பரை எழுதி வைங்க. ஒரு சிலருக்கு இப்ப சந்தேகம் வரும், கண்டிப்பா அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தான் இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதி வைக்கணுமான்னு சொல்லி கேட்பீங்க. இது உங்க விருப்பம் தான். 2யும் ஒன்னா சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னமுமே அற்புதமான பலன்கள் கூடிய சீக்கிரத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும். மத்தபடி இந்த பரிகாரத்தை மட்டும், அதாவது இந்த ஏஞ்சல் நம்பரை மட்டும் எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா இது தாராளமா நீங்க செய்யலாம்.
இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. எல்லா ஈர்ப்பு விதி பயிற்சியும் நம்பிக்கையோட அடிப்படையில தான் வேலை செய்யும். இப்ப நான் உங்களுக்கு யாருமே சொல்லாத ரொம்ப ரொம்ப ரகசியமான ஏஞ்சல் நம்பரை பத்தி தான் சொல்லியிருக்கேன். இந்த ஏஞ்சல் நம்பரை இப்ப நான் சொன்ன முறைப்படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.